ரொம்ப நீண்ட நாளாக இவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி. அவர் மத்திய அரசில் பணிபுரிகிறாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் வந்து ஐடியில் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். மத்திய அரசில் பணிபுரியறவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஹாலிடே கிடைக்கிது, அது கிடைக்கிது, இது கிடைக்கிது, அது வேறு விஷயம். ஆனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடுமையான வேலை. அதுவும் இல்லாமல் மத்திய அரசு வேலையில் ஒரு பெரிய பிரச்சனைனா உயரதிகாரி. உங்களுக்கு உயரதிகாரி நல்லபடியாக வர வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உயரதிகாரியை மாற்றிட்டாங்கன்னா தொலைஞ்சிங்க. இவருக்கு அந்தமாரி ஒரு உயரதிகாரி வந்துட்டார். வந்தோடனே நீங்கள் என்னென்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தலைக்குள்ள ஒரு ஆள் உட்காந்து உங்களை தோண்டிக்கிட்டே இருந்தா ஆமா, அதுதான் மேம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். பெரும்பாலும் இந்த ஐடி துறையில நீங்க பாதிக்கப்பட்ட ஐயோ மாதிரி இல்ல 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 என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். எனக்கு வாய்த்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நல்லவங்க தான். என்னோட ஃப்ரெண்டு சொல்றா ஆக்சுவலா அவனுக்கு இதே ப்ராப்ளம். என்னோட மேனேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஃபுட் அதனால சரி எடுத்துக்க மாட்டா. ஸோ சொன்னோன்னு ரிலேட் பண்ணேன். ஸோ நிஜமா நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பெண்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆண்களுக்கு நிறையாவே ஆஃபீஸ் பாலிடிக்ஸா நம்ம அரசியல்னா அரசியலில் தான் அரசியல்னா உண்மையாக சொன்னால் நான் இப்போ அரசியலில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் அரசியலை விட அதிக அளவில் அரசியல் வந்து கார்ப்பரேட்லேயும் வேறு இண்டஸ்ட்ரிலாம் அதிக அளவில் பார்க்குறேன். உண்மையாக சொன்னால் டொமஸ்டிக் அரசியல் தான் ரொம்ப அதிக அளவு. அதாவது குடும்பத்தில் இருக்கிற அரசியலோட பெரிய அரசியல் உலகத்தில் இல்லவே இல்லை. இவருக்கு குடும்பத்துலேயும் அரசியல், மாமியார் நாத்தனார், ஆண்களுக்கும் மாமியார் அரசியல் இருக்கு. அவங்களுக்கு நாத்தனார் அரசியல் இருக்கா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நாத்தனார் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு மச்சினி மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் சொல்லும் போது தான் நினைவு வருது, குடும்ப அரசியலும் அவருக்கு உண்டு. ஸோ இந்த குடும்பத்துலேயும் பாலிடிக்ஸு. அங்கே வீட்டில் எல்லாருமே மேனேஜர். அங்கே ஆஃபீஸ் போனால் ஒருத்தர் தான் மேனேஜர். எல்லாருமே மேனேஜர். ஒரு ஆள் அடிமை சிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னா காலி பண்ணிடுவாங்க. ஸோ குடும்பத்தையும் அவரால் வந்து சமாளிக்க முடியல, ஆஃபீஸையும் சமாளிக்க முடியல. இங்கே பார்த்தா வயிற்றில் வேற எதுகழிச்சிக்கிட்டே இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவரால் நிம்மதியாக எதுவுமே சாப்பிட முடியல. எதை சாப்பிட்டாலும் இது வேலையில் வருமா, இது எது கழிக்குமா, இந்த கவலை வந்து அவரை வந்து இந்த கவலையை அவர் ஒரு நோய் மாரி அடிச்சு காமிச்சிருச்சு. எப்போ பாரு இவரே நீங்கள் பசிக்குது சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேட்டேன், நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அவரால் சந்தோஷமாக பசிக்குதுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டாச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்டா அது வந்துருங்கிறதுக்காக உணவு கட்டுப்பாட்டிலே இருக்காரு. உணவு எதை சாப்பிட்டா வெளியில் வருதுன்னு அவருக்கும் தெரியல. அதனால சாப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பார். சில சாப்பாடை அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணால் இதில் கண்டிப்பாக எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருதுங்கிறத அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் மாத்திரையை நிப்பாட்டவே இல்லை.